வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிறகடி காசை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜ் 5 லட்சம் ரெடி பண்ணிட்டு நம்ம ரோஹிணிக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 5 லட்சம் ரெடியா இருக்கு, நீ டிவோர்ஸ்க்கு ரெடி ஆயிக்கோ, சைன் போட வந்துருன்னு சொல்லிட்டான். சொன்னது மட்டும்தான் மனோஜை தவிர்த்து அவனுக்கு முழுசா அவன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. அவனுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம மனோஜுக்கு தான் அறிவில்லையே. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டோம், ஆனா இவன் என்னன்னா ரெடி பண்ணிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் மனோஜை என் வாழ்க்கையில இருந்து நான் தூரமா வச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான்னு வைங்க. அவங்க அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விஜயா வக்கீல்கிட்ட சொல்லி வீட்டுக்கும் வர சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம ரோஹிணி மனோஜ் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரோஹிணி அவளோட ஃப்ரெண்ட் திவ்யாவை கூட்டிட்டு வராங்க. ஏன்னா எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, என்னால ரொம்ப முடியல, ஓவரா டென்ஷன் ஆயிட்டும் போல, தயவு செஞ்சு நீயும் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ ஃப்ரெண்டையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கையோட நம்ம விஜயா வந்து பயங்கரமா ரோஹிணி பிடிச்சி திட்டுறாங்க. அப்ப நம்ம அண்ணாமலை நம்ம விஜயாவை ஸ்டாப்பும் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாத விஜயா, இது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வக்கீலமாவும் வந்துட்டாங்க. எல்லாரும் அங்க இருக்காங்க. நம்ம ரோஹிணி சைனும் போட்டு கொடுக்க போறாங்க. நாளைக்கு என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோஹிணி சைன் போட்டு கொடுக்க போற டைம்ல கரெக்டா மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறான். என்னன்னு சொல்லி பார்க்க நம்ம ரோஹிணி பிரெக்னெண்டா இருக்கா. இன்னும் இதை வச்சு என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.